வணக்கம். வேற ஒரு காணொளி பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஃபோன்ல வந்து பாப் அவுட் ஆவுது. ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு வந்திருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும். நயன்தாரா அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, பிரதீப் ரங்கநாதன் நடித்திருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லனா எஸ்.ஜே. சூர்யா வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. வழக்கம் போல விக்னேஷ் சிவன் படத்துக்கு மியூசிக் போடுற அனிருத்தும் இந்த படத்தில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம விசாரிச்சப்பவே இல்லை வந்த இன்டர்வியூஸ் அவங்க சொன்னப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டைமில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் நிறையா இருக்கும், ரோபோட்ஸ்லாம் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றார் போலவே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அதை பார்க்குறப்போ நம்ம பிளாக் மிரர் சீரீஸில் பார்த்த சில எபிசோட்ஸ் வந்து ஞாபகம் வருது. பிளாக் மிரரில் வந்து ஒரு பொண்ணும் பையனும் சேரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் இல்லை ஏஐ இல்லை கம்ப்யூட்டர் வந்து டிசைட் பண்ணும், டெக்னாலஜி ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கும், யார் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கக்கூடாது, எது லவ் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் டைவ் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கும். அதில் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ எப்படி ஸ்டார்ஸ் போடுறோம் ஒரு ஆப்புக்கும் ஒருத்தரோட சர்வீஸ்க்கும், அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோஷியல் ரேங்கிங் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா எபிசோட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நல்லா வந்து தெரியுது. பட் பேசிக்லி இது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நடத்திட்டு இருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. ஸோ அவர் தான் அதோட ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரை லவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் செய்யக்கூடிய வந்து கதாநாயகன் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இந்த ஆப்னாலையும் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா மூலியம் ஏற்படுது. அதை எப்படி தாண்டி வந்து தன்னுடைய காதலை வந்து நவீன யுகத்தில் சாதித்தார் அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரியுது. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் வந்து சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஈஸ்டர் எக் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, இல்லை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. ஒரு ரோபோட் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து விக்னேஷ் சிவனும் அனிருத்தும் வந்து உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல. அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் இருப்பார். அதில் ரோபோ வரும். அந்த ரோபோக்கு வந்து இந்த படத்தில் அனிருத் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரோமோவில் வந்து பிக் பாஸ்க்கு பேசக்கூடிய அந்த பிக் பாஸோட வாய்ஸ் வந்து இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அனிருத்தோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ தெரியல, பார்க்கலாம். பேசிக்கலி ட்ரெய்லர் பார்த்துட்டே இருக்கும்போது ட்ரெய்லருக்கு கரெக்டாக நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கராத்தே போஸ்ட்ல அப்படிங்கிற சவுண்டோட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அதில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் தன்னிச்சையா வந்து மனநலம் சரியில்லாம இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சிறையா அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் அதை வந்து நடத்திட்டு இருக்காரு. அதுல வந்து அவர் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கறதான் இதுல வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் வந்து இயற்கைக்கு எதிராக எதெல்லாம் இருக்கோ அதற்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக வந்து அவர் ரியல் லைஃப்பில் என்ன அரசியல் பேசுகிறாரோ அதை சம்மந்தப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஒட்டினதாக தான் இருக்கும். நிறைய அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும், அதாவது அவரோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து இந்த ட்ரெய்லரில் பார்த்தப்போ சில சந்தேகங்கள் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி வந்து சீமானவர்கள் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசிட்டு இருந்தார். அதில் வந்து நான் ஜெயிச்சா AK-74ன்னு சொல்லு, ஆமக்கரின்னு சொல்லு, வந்து நெய்தல் படைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரிக்கா அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசுவாரோ அதை வச்சு அவர் வந்து கிண்டல் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவர் வாயாலே சொல்லி நான் ஜெயிச்சோன்னு சொல்லுடா பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எதாவது விஷயங்கள்லாம் வச்சு அவரை ட்ரால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவரும் இன்டர்நெட்டை வந்து ஸ்க்ரால் பண்ணுவார், நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரும் அப்டேட்டடாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாரு அப்படின்னு நம்புறோம். பேசிக்காக இந்த ட்ரெய்லரில் அவரோட இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே போஸு, அதற்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வச்சு பார்த்தப்போ அவர் வந்து அடிக்கடி ட்ரால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமான அந்த கராத்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீ நினைக்கிறப்பவே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கராத்தே கற்றுக்கிட்டதை பற்றி அந்த ஒரு இன்டர்வியூவில் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஜஸில் ஸ்பீச்சில் கூட வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதை சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கலாய்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நிஜமாவே வந்து சமூக கருத்துக்களோட ஒரு வெயிட்டான கேரக்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா சந்தோஷம் தான். இவன் சீமானவர்கள் வந்து அரசியலில் மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து திரைப்படத்தில் வந்து தோன்றதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருக்கேன். இஸ்லாமியர்களை வந்து வெட்ட போவாங்க, அப்போ வந்து அதெல்லாம் தடுத்து வந்து சில டைலாக்லாம் வந்து பேசியிருப்பார். அந்த படமே வெளில வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு படத்தில் அடிக்கடி வந்து அண்ணன் தலையை காட்டினார்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வச்சிருக்கக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து மேபி இந்த படம் வந்தோன்னு வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக அவரை காட்டுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்புள்ள சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக அது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இதுவரைக்கும் விக்னேஷ் சிவன் எடுத்த படமாக இருக்கட்டும், அவருடைய கருத்துக்கள், அவருடைய அரசியல், அவர் அரசியலில் ஈடுபடலாம், அரசியல்வாதியும் கூட அவர் நட்பு வச்சிருக்காருல, அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது சமூகத்துக்கு எந்த ஒரு நல்ல கருத்தையும் சொல்கிற
சொல்ற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது இது வரைக்கும் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில விவசாயம், இயற்கை அப்படின்னு பேச்சுக்கு 2 உருட்டு உருட்டிட்டு முழுக்க முழுக்க வந்து விக்னேஷ் சிவனேசத்தை போட்டு வந்து புழிஞ்சிருந்தாரு அப்படின்னா, ஸோ இந்த படத்துல நடிச்சிருக்கிறது மூலியமா வந்து சீமான் அவருக்கு மேபி ஒரு கெட்ட பேர் வருமோ அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. அதற்கு முத்தாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் முடியிறப்போ வந்து ஒரு லாங் டைலாக் வந்து இந்த படத்தின் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் பேசுறாரு. அதுல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு பஞ்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த வார்த்தையை பேசி வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ஓகே, சீமான் அவர்கள் இந்த படத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருது. ஸோ இவ்வளோ நாள் போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இந்த படம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ்வளோ நாள் தள்ளி கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி ஏன் விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ஓகே, மேபி வந்து இதை பார்த்து வந்து சீமான் மேல இருக்கிற பார்வை, அவர் மேலே இருக்க பார்வை வந்து மாறலாம் அப்படிங்கிறனால கூட இருக்கலாமே. நீ ஏன்டா இவ்வளோ கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருக்க, ஏன்டா இல்லாத விஷயம்லாம் கிளப்பி விட்டுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும்போது விக்னேஷ் சிவனாச்சே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே ரைட்டு, கரெக்டாக ட்ரெயிலர் முடியுது. அப்புறம் பார்த்தா மேலே வந்து அப்படியே ரவுண்டாக ரெட் கலரில் ஏதோ ஒன்று இருந்துச்சு. பார்த்தா சிவப்பு பூதம். ஸோ சிவப்பு பூதம் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் மூலியமாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க மூலியமாக வரக்கூடிய ஒரு படம் இந்த மாதிரி லைட்டாக சந்தேகத்திற்கிடமான ஒரு கேரக்டர் வேற வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சீமான் அவர்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐயம், ஒரு சந்தேகம் தான். ஆனால் அதை தாண்டிப்பா அந்த நேரத்தில் ஒரே நெகட்டிவ் விஷயமா மட்டும் சொல்லிட்டு கூடாது, 2 பாசிட்டிவ் விஷயத்தையும் சொல்லிடலாம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக எவ்வளோ காசை கொட்டி கொட்டி செலவு பண்ணி நிறைய கட்சிகள் ப்ரொமோஷன் பண்ணிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை சம்பந்தப்பட்ட ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா வளம் வந்துட்டு இருந்தது இன்ஸ்டாகிராம்ல. அது வந்து நிறைய பேர் வந்து பார்க்க சொன்னாங்க. நம்மளுக்கும் வந்து எதிர்ச்சியா நம்மளோட டைம்லைன்ல வந்து அந்த ரீல்ஸ். ஸோ நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கைகளை பறைசாட்டும் விதமா அந்த ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ரீச் ஆச்சு. அதை பார்க்குறப்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு அடுத்த நாளே இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சீமான் அவரோட ஸ்பீச் வந்து நிறையா நம்ம ஏற்கனவே வந்து கேட்டிருக்கோம், நிறைய மேடைகளில் சூப்பராக பேசுவார். ஆனால் வந்து இப்போ ஒரு ஆங்கில ஊடகத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறப்போ அதில் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலம்னு சொல்ல முடியலனாலும் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த சேனலுக்கு உண்டான ஆடியன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதில் அவருடைய அந்த பேச்சு நடை, பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளங்களில் நல்ல பல ரவுண்டுகள் வந்து பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு. ஸோ அது வந்து அவர் வழக்கமாக பேசுகிற துணியோட, வழக்கமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறவரோட பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்துக்காக ஆங்கிலம் கலந்து, ஏன்னா நிறைய பேர் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் கூட அவர் வந்து திருத்தி வந்து அதுக்கான தமிழ் வார்த்தையை சொல்லிட்டே தான் அவரோட பதில்கள்ல நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இதுல ஓகே அந்த சேனலோட ஆடியன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கொஞ்சம் லீனியண்டா பேசினது அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு காணொலியா இருந்தது. எனவே இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக படங்களையும் பார்த்து ரிவ்யூ பண்றவங்க அப்படிங்கிறதுனால அந்த படத்தையும் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம் TN 2026 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கிண்டல் பண்ண மாதிரி இருந்துச்சு. சீமான் அவர்களே வந்து வரசியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தோட குழு வந்து ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து விஜய் ஒரு சிங்கம், அவரெல்லாம் கிண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுன்னு உறுத்தியிருந்தாங்க. ஸோ குழந்தைக்கு கூட தெரியும் அந்த படம் வந்து யாரை கிண்டல் பண்ணி பேசிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 2 படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக வந்து சீமான் அவர்களுடைய கேரக்டர் கரெக்டாக வந்து இருக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தில் வந்து மெயின் ரொம்ப நேரம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருந்துச்சு, வர்த்தா அப்படிங்கிறத வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூவில் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். மிக்க நன்றி.